மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, அன்பான வணக்கம். நமது யூபிலி 2025 ஆண்டுக்கான தயாரிப்பான நிகழ்வு இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற நிகழ்வு. அன்புள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 4 கோட்பாடுகளில் ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து வருகிறோம். அதை நமது வாழ்க்கை பயணத்தோடு, யூபிலி ஆண்டு பயணத்தோடு இணைத்து நாம் பொருள் தேடி வருகிறோம். அப்படியாக இப்பொழுது இந்த அமர்விலே நாம் திரு அவை என்ற ஒரு அற்புதமான தலைப்பு, திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் திரு அவை என்ற ஒரு குடும்பத்திலே இருக்கிறோம். அதை பற்றிய, நம்மை பற்றிய, நமது குடும்பத்தை பற்றிய, இந்த உலகிலே திரு அவை யார் என்பதை பற்றியெல்லாம், அவரவருடைய பணி என்ன என்பதை பற்றியெல்லாம் நமது அன்பு ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்களிடம் மீண்டுமாக நாம் கலந்துரையாடி அவருடைய சீரிய சிந்தனைகளை நாம் பெற்று நமது நம்பிக்கையிலே வளருவோம். அன்பாயரே, மீண்டும் வணக்கம். வணக்கம். நம்ம இந்த யூபிலி ஆண்டு பயணத்தில் எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நம்ம பயணம் செய்கிற நேரத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்காக, வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளவதாக பயணம் செய்வதற்காக துணையாக நமது திருத்தந்தை சொன்ன இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கோட்பாடுகள் அல்லது கொள்கை திரட்டுகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் மிக முக்கியமானதாக இந்த சர்ச், இந்த திரு அவை, லூமன் ஜென்சியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எப்படி ஆரம்பித்தது? ஆக்சுவலாக திரு அவை என்பது இயேசுனுடைய திரு உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. பல விஷயங்கள் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலிருந்து இன்னும் அந்த புரிதல் அதிகமானுச்சா சொல்கிறாங்க. ஸோ இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் திரு அவைங்கிற இந்த தலைப்பு எப்படி வந்துச்சு? இதனுடைய ஒரு சாராம்சம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன? உண்மைதான். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய பின்னணியை பற்றி நாம் பார்க்கும்போது உண்மையாகவே திரு அவையினுடைய இயல்பை பற்றியும் அதனுடைய கடமைகள் பற்றியும் ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் என்பது பரவலாக பேசப்பட்டது. திருத்தந்தையும் அதை உணர்ந்தார், ஆயர்கள் உணர்ந்தார்கள். முக்கியமாக அந்த காலகட்டத்தில் பல்வேறு இறையியலாளர்கள் கட்டுரைகளை எழுதினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 1964ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி திருத்தந்தை 6ஆம் பால் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த கொள்கை திரட்டு மிக முக்கியமானது. தலைப்பு லூமன் ஜென்சியம், லத்தீன் மொழியில் லைட் ஆஃப் த நேஷன்ஸ், உலகத்தின் ஒளி என்கின்ற தலைப்பு. அதனுடைய கண்டென்ட், அதில் அடங்கியிருப்பது திரு அவையை பற்றிய முழுமையான போதனை, இயல்பை பற்றி, அதனுடைய கடமையை பற்றி. உண்மையாகவே திரு அவை என்றால் என்ன என்பதில் சரியான புரிதல் இருந்தால்தான் மற்றவையெல்லாம் ஒழுங்காக நடக்கும். அந்த விதத்தில் இது மிக முக்கியமான கொள்கை திரட்டு. ஏறக்குறைய மற்ற போதனைகளையெல்லாம் புரட்டி எடுத்த ஒரு அடிப்படை கொள்கை திரட்டு என்று கூட இதை நான் சொல்வேன். திரு அவையை பற்றிய புரிதல், அந்த விதத்தில் தான் இந்த கொள்கை திரட்டை நாம் பார்க்க வேண்டும். உண்மையாலுமே, ஏன்னா திரு அவைனா வெறும் மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். மனிதர்கள் ஒன்று கூடிய ஒரு சமூகம் அப்படின்னு. இது இட்ஸ் நாட் அ ஹியூமன் ஆர்கனைசேஷன். அதை தாண்டியது அப்படிங்கிறத ஒரு பல்வேறு அடையாள விஷயங்கள் வழியாக விளக்கியிருக்கிற மாதிரி தெரியுது. அதில் இந்த இறைவனுடைய திட்டத்தில் திரு அவையினுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பரிசாக கொடுக்கப்பட்ட துணையாளர் தூய ஆவியானவர் இறங்கினதுலேருந்து, அந்த தொடக்கத்திலிருந்து அப்படியே ஒரு கனெக்ஷன் கொண்டு வாங்கலாண்டவர் தான். திரு அவை பிறந்தது பெந்தகோஸ்தே பெருவிழாவின் போது. தூய ஆவியானவர் இறங்கி வந்தபோது மீண்டுமாக ஏற்கனவே ஒன்று சேர்த்து தான் அவர்களை வழிநடத்தினார். இருந்தாலும் உண்மையாகவே ஒற்றுமை வந்து அவர்களெல்லாம் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுவது தூய ஆவி அவர்கள் மீது இறங்கி வந்ததால். நீங்கள் சொன்னது போல பல்வேறு உருவகங்கள் திரு அவையை குறிக்க. ஒன்று, திரு அவை ஒரு மறைபொருள், மிஸ்டரி என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் திரு அவை ஒரு சாக்ரமெண்ட், அருள் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. திரு அவை கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லப்படுகிறது. கடந்த முறை நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நீட்சி, எக்ஸ்டென்ஷன். அந்த விதத்தில் திரு அவை இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து செய்வதால்
முக்கியமாக இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அதை கம்யூனியன் என்று சொல்லுகிறது ஒரு பக்கம், ஒன்றிப்பு, எல்லாருடைய நம்பிக்கையாளர் அனைவரின் ஒன்றிப்பு என்று சொல்லுகிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அதிகமாக பேசப்படுவது திரு அவை, பீப்புள் ஆஃப் காட், இறை மக்கள், இறை மக்கள் என்று. ஒரு பக்கம் இறைவன் முன்னிலைப்படுத்தப்படுகிறார், இரண்டாவது பக்கம் மக்கள். திரு அவையின் இயல்பே கூட அதே போலத்தான். ஒரு பக்கம் ஒரு சமூகம், அது சோஷியல் என்டிட்டி, இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, ஆன்மீகம் சார்ந்தது. சாதாரண எந்த சமூகம் மட்டும் கிடையாது, ஆன்மீகமும் இருக்கிறது, அதே சமயத்தில் சமூக பங்கும் இருக்கிறது என்பதை உணரும் விதத்தில் அது அமைந்திருக்கிறது. பழைய புரிதலில் மிக அதிகமாக திரு அவை என்றால் உடனே திருத்தந்தை, ஆயர்கள், இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டும் என்றால் அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர், மற்றவர்களாம் ஏதோ ஒப்புக்கு இருக்கிறார்கள் என்பது போல ஒரு புரிதல் இருந்தது. இப்போது திரு அவை உருவாவது திருமுழுக்கினார். திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் திரு அவையில் பங்குண்டு, பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லும்போது என்ற அந்த நல்ல புரிதல், விவிலிய அடிப்படை புரிதல் நமக்கு இதில் தெளிவாகிறது. இப்போ அந்த பீப்புள் ஆஃப் காடுக்கு முன்னாடி மிஸ்ட்ரின்னு சொன்னீங்க, மறைபொருள்னு. எதனால் அது வந்து ஒரு மறைபொருளாக பார்க்கப்படுகிறது? ஏன்னா ஏதோ ஒரு மனிதத்தன்மையை தாண்டி ஒரு சூப்பர் நேச்சர் ஏதோ நம்மளோட திரு அவையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அது எப்படி அந்த மறைபொருளை, கிறிஸ்துவின் மறை உடல், திருவுடல்னால் சொல்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஆண்டவரே? மறைபொருள் எனும்போது நம்ம வந்து நம்பிக்கையின் மறைபொருள் என்று திருப்பலியின் நடுவில் கூட நாம் எடுத்து சொல்லுகிறோம். அதற்கு நம்ம வந்து பதில் சொல்வது எப்படி என்றால், கிறிஸ்து நமக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். இதுதான் கிரேட்டஸ்ட் மிஸ்டரி. அவர் நம்மோட இயேசுவின் பிறப்பை, இறப்பை, உயிர்ப்பை அறிக்கையிடுகின்ற ஒரு அடையாளமாக திரு அவை இருக்கிறது என்ற விதத்தில் தான் நாம் அதை பார்க்க வேண்டும். அந்த திரு அவையின் தலைவர் கிறிஸ்துங்கிறனால ஸோ நம்ம வந்து ஒரு அவருடைய மறையுடல் என்றும் சொல்லுவோம், மறைபொருள் என்று சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து வெறும் ஆர்டினரி இல்லை, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்குள்ளே இருக்குங்கிறது, கடவுள் தன்மை இருக்குது, திரு அவையில் இருக்குது. வெறும் சாதாரண மற்ற ஆர்கனைசேஷன் மாதிரி இல்லை அப்படிங்கிறத அதான் காலப்போக்கில் பல்வேறு தப்பறையான கருத்துக்கள் வந்தது. எதனால் என்றால், ஒரு பக்கம் சிலர் திரு அவையினுடைய மனித பண்பை பற்றி மட்டுமே அறிக்கையிட்டார்கள், இன்னொரு பக்கம் அதனுடைய ஆன்மீக பண்பை பற்றி மட்டுமே அறிக்கையிட்டார்கள். ஒரு காலகட்டத்திலே சொன்னார்கள், திரு அவை ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி மட்டும்தான், ஆன்மீகம் சார்ந்தது தான், எனவே சொத்துக்கள் எதுவுமே வைத்திருக்கக்கூடாது என்றெல்லாம் கடந்த காலத்திலே சொன்னார்கள். இப்போது கூட திரு அவை சட்டம் நூல் 5 முக்கியமாக திருச்சபையின் உலக சொத்துக்கள் என்ற தலைப்பில் முதல் சட்டத்திலே சொல்லுகிறது, திரு அவை ஒரு சோஷியல் யூனிட் ஆகையினால் பொருட்களை வாங்க, நிர்வகிக்க கடமை கொண்டிருக்கிறது என்று. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது ஆன்மீகம் சார்ந்த, இயேசுவை பிரதிபலிக்கின்ற, அவருடைய மீட்பை எல்லாரும் அனுபவிக்க தூண்டுகின்ற ஒரு இயக்கம், மக்களின் கூட்டம் என்பதையும் நாம் மறந்துவிடும். இவை இரண்டுக்கும் உரிய இடம் வழங்கப்பட வேண்டும். அப்போ இந்த ஒரு மறை உடல் அல்லது மறைபொருளான திரு அவையே இறை மக்களாகவும் விளக்கப்படுகிறது. ரொம்ப எளிமையாக மக்கள் வந்துட்டு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு துணையாக இருக்கிற மாதிரி இருக்காண்டவரே. இது எப்படி இந்த புதிய உடன்படிக்கை ஒரு புதிய மக்களாக, இப்போ இஸ்ராயல் மக்களிலிருந்து துவங்கிய அந்த ஒரு பயணம் இங்கே திரு அவை ஒரு இறை மக்களாக கருதப்படுகிறதுங்கிறது, அதனுடைய அர்த்தங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதில் மக்கள் மட்டுமா, இல்லை திருத்தந்தை, ஆயர்கள் எல்லாம் சேர்ந்தது இறை மக்களா? எப்படி ஒருவர் திரு அவையின் உறுப்பினராக இருப்பது எப்படி? அப்படி பார்க்கும்போது பீப்புள் ஆஃப் காட், இறை மக்கள் என்ற தலைப்பில் நம்முடைய திரு அவை சட்டத்தின் 2ஆம் நூல் தொடங்குகிறது. ஒருவர் திரு அவையின் உறுப்பினராவது நாம் திருமுழுக்கின் விளைவு என்ன என்று நம்முடைய மறைக்கல்வியிலே கற்றிருக்கிறோம். திருமுழுக்கினால் பிறப்பு நிலை பாவம் போகிறது, செயல் வழி பாவம் போகிறது என்று சொல்வதோடு
கடவுளின் பிள்ளையாகிறோம், திரு அவையின் பிள்ளையாகிறோம், அது மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி முக்கியமான ஒன்று அதிகமாக வலியுறுத்தப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. எது முக்கியம் என்றால், ஒவ்வொருவரும் திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவின் போதிக்கும், புனிதப்படுத்தும், வழிநடத்தும் அல்லது ஆட்சி செய்யும் பணியிலே பங்கு பெற கடமையும் உரிமையும் கொண்டுள்ளார்கள். அதுதான் மிக மிக முக்கியமானது. இயேசுவினுடைய பணியை பெற உரிமை, இயேசுவினுடைய பணியை பெற கடமை, அதுதான் திருமுழுக்கின் விளைவு. அப்போது திரு அவையில் உறுப்பினரானால் என்ன அர்த்தம்? இயேசுவின் மறையுடலாகிய திருச்சபையில் பங்கு பெற்றால் என்ன அர்த்தம்? நான் ப்ராஃபெட், நான் இறைவாக்குனர், நானும் ஒரு குரு, நானும் ஒரு அரசர் என்று நான் பங்கேற்கிறேன் அவரோடு என்று அர்த்தம். ஆகையினால் ஒருவர் திரு அவையில் உறுப்பினராவதற்கு அடிப்படை தகுதி திருமுழுக்கு. திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் இந்த திரு அவையிலே இருக்கிறார்கள். சில பேர் திருமுழுக்கு மட்டும் பெற்றிருக்கிறார்கள், திரு அவையின் அருள் அடையாளங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சில பேர் திரு அவையின் அருள் அடையாளங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், திருத்தந்தையின் அதிகாரத்தை, ஆயர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையான ஒன்றிப்பில் இருப்பவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள், 7 அருள் அடையாளங்களை ஏற்றுக்கொள்பவர்கள், திருத்தந்தை மற்றும் ஆயர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பவர்கள். இவர்கள்தான் முழுமையான கத்தோலிக்கர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உண்மையிலுமே இங்கே தான் அந்த முக்கோண திரு அவைங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு வட்ட திரு அவை. அதாவது திருமுழுக்க பெற்ற எல்லாரும், குழந்தையிலிருந்து பெரியவங்க வர, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறைமக்கள், துறவிகள் எல்லாம் சேர்ந்தது தான் இறைமக்கள். ரொம்ப அற்புதமான ஒரு த பீப்புள் ஆஃப் காட் அப்படிங்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே அவருடைய உடலாக இருக்கிறோம், அவருடைய உறுப்பாக இருக்கிறோம். இங்கே அந்த டெமோக்ரஸியை பார்க்க முடியுது. எல்லாருக்குமான ஒரு அங்கீகாரம், எல்லாருக்குமான அருள் ஆசீர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவரே, இதில் வந்துட்டு நம்ம இந்த இறைமக்கள், பீப்புள் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலுமே இந்த பீப்புள் ஆஃப் காடில் ஒரு சில ஹைரார்கி, ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. கடவுளுடைய பார்வையில் திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே நீங்கள் சொன்ன அந்த முப்பணியில் ஈடுபடுகிறோம். அதனால தான் குருக்கள்னால் வெறும் ஃபாதர்ஸ் மட்டும் இல்லை, திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே குருத்துவத்தில், பொது குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கிறோங்கிறதை நம்ம பார்க்க முடியுது, அதை புரிஞ்சிக்க முடியுது. அதை தாண்டிய அதே நேரத்தில் நம்ம திரு அவையாக பணியாற்றும் பொழுது ஒரு சில பொறுப்புக்காக ஹைரார்கிங்கிறோம். அது எப்படி இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர்? திரு அவையில் உள்ள உறுப்பினர்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும். தோஸ் ஹூ ஆர் கால்டு கிளரிக்ஸ், திருப்பட்டத்தினர் என்று ஒரு குழு. அதில் இந்த திருப்பட்டத்தினர் என்பதில் பணிக்குருத்துவத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் அதில் பெரும்பாலும். ஏனென்றால் திருத்தொண்டரை இப்போது குருக்கள் என்று நாம் சேர்த்து கொள்வதில்லை. இருந்தாலும் ஒருவர் திருப்பட்டத்தினராக, கிளரிக்காக ஆவது முக்கியமாக 1972 எப்படி என்றால், அவர் திருத்தொண்டர் பட்டம் பெறும்போது அவர் கிளரிக்காக மாறுகின்றார் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போது ஹூ ஆர் த கிளரிக்ஸ்? இந்த திருப்பட்டத்தினர் யார் என்று கேட்டால் 3 படிநிலைகள். முதலில் திருத்தொண்டர், 2வது குருக்கள், இப்போது அருள் பணியாளர் என்ற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது, 3வது ஆயர்கள். இந்த 3 நிலையினரும் பல்வேறு கடமைகளை, உரிமைகளை கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி ரோமை ஆயராக, ரோமை தலைமை குருவாக இருக்கிற திருத்தந்தை அனைத்துலக திரு அவையின் மீது அதிகாரம் கொண்டுள்ளார், பொறுப்பை கொண்டுள்ளார். அவருக்கு துணையாக, நேரடி நெருக்கமாக உதவியாளர்களாக கர்தினால்கள் இருக்கிறார்கள். இப்படி அதிகார பகிர்வு அல்லது பொறுப்பு பகிர்வு பல்வேறு நிலைகளிலே இருக்கிறது. இது ஒரு குழு. கிளரிக்ஸ் என்று சொல்லப்படுவதில் இருக்கின்ற இவர்கள் திருத்தந்தை, கர்தினால்கள், மிக பொதுவாக ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் என்று சொன்னாலும் இப்படி பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்றன. இது ஒரு பிரிவு. இன்னொரு பக்கம் பார்த்தால் திருத்தொண்டர் பட்டம் கூட இன்னும் பெறாதவர்கள் எல்லாம் பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகிறார்கள். அவர்கள் பொதுநிலையினர், லெய்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிலும் பல்வேறு பணிகள், பொது பணிகள் இருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் பங்கேற்பது அவர்களுடைய அடிப்படை,
திருமுழுக்கு, உறுதி பூசுதல் இவற்றின் வழியாக திரு அவையின் பணியிலே பங்கு பெறுகிறார்கள், கிறிஸ்துவின் பணியிலே பங்கு பெறுகிறார்கள். இப்படி 2 பெரும் பிரிவுகளாக இவர்களை பிரிக்க முடிகிறது. இதுதான் ஹயரார்க்கி என்று சொல்கிறோம். ஒருவருடைய கடமை என்ன, உரிமை என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை உண்மையிலும் அப்படியே நீங்கள் சொல்ல சொல்ல இயேசுனுடைய வாழ்க்கையே யோசித்து பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், மனிதனாக பிறந்தவர். முதல்ல ஒரு திருத்தூதர்களை தான் அழைக்கிறார். ஒரு 12 பேரை கூப்பிட்டு அதுக்கு பின்னாடி தான் அப்படியே ஒரு 72 ஆகுது. அதே நேரத்தில் அதுக்காக மற்றவங்களாம் விட்டுட்டாரா? இல்லை. இறை மக்கள் எல்லாம் இருந்தார்கள், சீடர்கள்லாம் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், ஆண்கள் இருந்தார்கள், எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அப்போ திரு அவையில் வந்துட்டு நீங்கள் சொன்ன இந்த ஆட்சி அமைப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள் ஏதோ அவங்க வேற நம்ம வேறன்னு பிரித்து பார்க்க தேவையில்ல. ஒரு அந்த திரு அவை வழிநடத்துவதற்கான ஒரு சில முக்கியமாக வழிகாட்டுவதற்கான இல்லை ஆண்டவரே டீச்சிங் மெயினாக அதுதான் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன ஆயர்கள் குழு, திருத்தந்தை மற்றும் குருக்கள் இப்படி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய ஒரு வரமாக சொல்லப்பட்டது வந்துட்டு இந்த பொதுநிலையினருக்கு கொடுத்த முக்கியத்துவங்கிறாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கவுன்சில் ஆஃப் லைட்டி அப்படிங்கிறாங்களா ஆண்டவரே. இந்த பொதுநிலையினருக்கு இந்த திருச்சங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? எதனால் இந்த அளவுக்கு பாராட்டப்பட்டிருக்கிறது இந்த திருச்சங்கம்? இன்றைக்கி அதனுடைய பலன் எப்படி இருக்குது? பொதுநிலையினரை பற்றி பேசுவதற்கு முன்பாக நீங்கள் சொன்ன அந்த விவிலிய அடிப்படையில் இந்த திரு ஆட்சி முறையை, ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரை எப்படி நியாயப்படுத்துவது என்பது சரியான கேள்விதான். உண்மையாகவே ஆண்டவர் 12 தேர்ந்தெடுத்தார். தலைமை பொறுப்பை அவர்களில் பேதுருவுக்கு ஒப்படைத்தார். இப்போதும் கூட அந்த போதனையில் கத்தோலிக்க திரு அவையை பொறுத்த மட்டில் எந்த மாற்றமும் இல்லை. பேதுருவின் வழி வருபவர் திருத்தந்தை, திருத்தூதர்களின் வழி வருபவர்கள் மற்ற ஆயர்கள். இவர்களிடம் சிறப்பான விதத்தில் மக்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி ஒப்படைக்கப்படுகிறது. ஆக இந்த திரு ஆட்சி முறையும் நாம் புரிந்து கொள்கின்றவாறு விவிலியத்தின் அடிப்படையில் தானே தவிர வேறொன்றுமில்லை. அடுத்து இந்த பொதுநிலையினரை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பட்டத்தினர், கிளரிக்ஸ் அவர்கள் திருத்தொண்டர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்கள் இவர்கள் திருப்பட்டத்தினர் என்று சொன்னேன். மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த பொதுநிலையினர் யார் என்றால் யாரெல்லாம் கிளரிக் இல்லையோ அவர்களெல்லாம் பொதுநிலையினர் என்று சொல்லுகின்ற நிலை இருக்கும். இன்னும் துறவியர் இல்லாதோர், திருப்பட்டத்தினர் இல்லாதோர் பொதுநிலையினர் என்று நெகட்டிவ் டெஃபனிஷன், எதிர்மறையான வர்ணனை. ஆனால் வத்திக்கான் சங்கத்தில் இந்த பொதுநிலையினர் லைட்டி என்பது ஒரு பாசிட்டிவ் டெஃபனிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய மாண்பை மதிக்கின்ற விதத்தில். நான் அடிக்கடி சொல்லுவேன், there is a fundamental equality of dignity and action. அவர்களுடைய இயல்பின் செயல்பாட்டின் அடிப்படை என்னவென்று கேட்டால் அது திருமுழுக்கு, உறுதி பூசுதல். பாசிட்டிவாக, நேர்மறையாக நாம் சொல்லுகின்ற போது தங்கள் திருமுழுக்கினாலும் உறுதி பூசுதலினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முப்பெரும் பணிகளில், அதாவது நற்செய்தி அறிவிக்கும், புனிதப்படுத்தும், தலைமைத்துவத்தில் ஈடுபடும் இந்த முப்பெரும் பணியிலே பங்கேற்க உரிமையும் கடமையும் கொண்டுள்ளவர்கள் பொதுநிலையினர். ஒன்று பாசிட்டிவ் டெஃபினேஷன். இன்னொன்று, இந்த திருப்பட்டத்தினரை போல ஒரு சில இடங்களில் மட்டும் தங்கள் பணியை ஆற்றாமல் உலகினரிடையே sanctifying the temporal order with the values of the gospel என்று சொல்லுவார்கள். லைக் a leaven, ஒரு புளிக்காரம் போல உலகத்தில் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு உலகை நற்செய்தி மனநிலையால் ஊடுருவி அங்கே சாட்சியம் பகர்கிறவர்கள் இந்த பொதுநிலையினர். ஒரு பக்கம் எதிர்மறையான வரையறை, அவர்கள் திருப்பட்டத்தினர் அல்ல, கிளரிக் இல்லை என்று சொல்வது. இன்னொரு பக்கம் திருமுழுக்கு, உறுதி பூசுதல் இவற்றின் வழியாக கிறிஸ்துவின் மாபெரும் பணியில் பங்கேற்பவர்கள் உலகிலே சாட்சி சொல்ல வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்று பொதுநிலையினரை மிக அழகாக இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம்
குறித்து காட்டுகிறது. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வருது. ஏன்னா நேர்மறை கண்ணோட்டம் தான் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம். எதையுமே எதிர்மறையோடு பார்க்கவில்லை. நேர்மறையோடு பார்க்குறப்ப பணி வெவ்வேறாக மாறுகிறது. அவ்வளவுதான் ஒழிய மதிப்பு எல்லாருக்குமே ஒன்று தான். கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம். அதில் குருக்களுக்கான ஆயர்களுக்கான பணி இதோ மக்கள் நீங்கள் உலகத்திலே சான்று வாழ்வு, அற்புதமான அந்த வார்த்தை, சாட்சியாக வாழ்கிறது தான் முக்கியம். ஏன்னா குடும்பத்தில் வாழ்கிறாங்க, உலகத்தில் போய் பணி செய்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே கிறிஸ்துவை எடுத்து செல்லுது. அதான் சொல்லுவாங்க, ஃபார்ம்டு இன் த சர்ச் ஃபார் த வேர்ல்டு அப்படின்னு. திரு அவையிலே உருவாக்கப்பட்டு உலகத்திற்கு அவர்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது பொதுநிலையினர் எவ்வளோ முக்கியம். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, இப்போ பொதுநிலையினர் வந்துட்டு ஏதோ கீழே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காத மாதிரி அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னால் ஒரு சிந்தனைகள் இருந்திருக்கிறது. அதெல்லாம் மாறி இன்னைக்கு அவர்களுக்கான பணி எவ்வளோ மகத்துவம், மேன்மை, அதெல்லாம் இந்த பொதுநிலையினர் டாப்பிக்கில் ரொம்ப அழகாக இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் திரு அவையை பற்றி சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவரே, இதை சொல்லிகிட்டே இருக்கிறப்ப முன்னாடி இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி ஒரு 2 விதமான பாகுபாடு எண்ணம். அதாவது குருக்கள்னால் ஏதோ தூய்மையானவர்கள் அல்லது புனிதர்கள், ஆயர்கள், இறை மக்கள் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் இல்லை, அல்லது பாவிகளாக அப்படிலாம் கருதப்பட்ட நிலையில் இந்த ஹோலினஸ் அப்படிங்கிறது, தூய்மை நிலை என்பது திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பொது எண்ணம் வந்திருக்கிறது இல்லையா? அது எப்படி வந்துச்சு? அது உண்மையான அழைப்பு என்ன இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு? எல்லாருமே தூய்மைக்கு, புனிதத்துவத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்பதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் வெளிப்படையாக திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது. நான் சொன்னேன் ஏற்கனவே, சிலர் பணி குருத்துவத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பணி அளவிலே அவர்கள் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் இந்த பணி குருத்துவம் பொது குருத்துவத்திற்கு பணிவுடை செய்ய வேண்டும். The ministerial priesthood is at the service of the common priesthood. தவிர திரு அவையே ஒரு குடும்பம் எனும்போது, திரு அவையினுடைய வரையறையே அது இறை மக்கள் எனும்போது, இறை மக்களிலே ஒருவர் பெரியவர், ஒருவர் சிறியவர், ஒருவர் பாவி, ஒருவர் புனிதர் என்கின்ற மனநிலை இருக்கவே கூடாது. நம் ஆண்டவருடைய புனிதத்துவ கோட்பாடு மிக தெளிவு. யார் என் தாய், யார் என் சகோதரர், யார் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ, வேறொரு இடத்துல யார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் தானே தவிர priesthood is not a ticket to heaven or baptism is not a ticket to heaven என்று சில நம்பிக்கையாளர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அதே போல சில பேர் priesthood ticket to heaven என்று கூட சில பேர் அவர்கள் நினைக்கலாம், மற்றவர்கள் நினைக்கலாம். இவை மோட்சத்திற்கு டிக்கெட் கிடையாது. மாறாக இறை வார்த்தையை கேட்டு வாழ அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். அவரவர் நிலையில், குழந்தையாக இருந்தால் குழந்தையாக, ஒரு இளைஞனாக இளம் பெண்ணாக இருந்தால் அந்த நிலையில், பொதுநிலையினராக இருந்தால் அந்த நிலையிலே, பெற்றோராக இருந்தால் அந்த நிலையிலே, துறவியாக இருந்தால் அவர்கள் வார்த்தைப்பாடுகளுக்கேற்ப, அதே போல் அருள் பணியாளராக இருந்தால் அவர்களுடைய நிலையில், ஆயராக இருந்தால் அவர்கள் நிலையில், இப்படி அவரவர் நிலையிலே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் புனிதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சூப்பரான வருது. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட இந்த ஒரு விளக்கம் ரொம்ப தேவைதான் இருக்குது. ஏதோ குருக்கள்னா ஏதோ அவங்கள்ட்ட பாவநிலை இல்லாத ஒரு புனிதம் இருக்க மாதிரி, தாங்கள் பாவி மாதிரி இந்த பிளஸ்ஸிங் வாங்குறது, சிலுவை வாங்குறது எதுவும் அப்படி கூட நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எல்லாருமே தூய்மை நிலைக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா எல்லாருமே ஹோலியாக வாழணும், அது வாழ்க்கையில் தான் இருக்கணுங்கிறத ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படி பார்க்குறப்ப அதனால தான் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால் எல்லாருமே கடவுளுடைய பார்வையில் தூய்மை நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான கருத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டில் இந்த ஒரு பயணத்தில் தூய்மை நிலை என்பது எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்க முடியுது ஆண்டவரே. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்குறப்ப திரு அவை இறை மக்கள் அதில் எல்லாம் அடங்கிடுச்சு. அந்த இறை மக்களில் குழுக்கள் பெயர்களாக நம்ம பார்க்குற மாதிரி தெரியுது. திரு அவை ஆட்சி முறை அமைப்பினர், அடுத்தது பொதுநிலையினர், இன்னொன்று துறவிகள் அப்படின்னு வருது. இந்த துறவிகள் ஏன்னா பல நேரத்தில் அது ஒரு இது, இவங்களுடைய ரோல் என்ன? ஒரு சில நேரத்தில் சாமியாருங்க எப்பயுமே குருக்கள் கண்ணீர்கள் அப்படி நினச்சி பார்க்குறாங்க. ஒரு சில நேரத்தில் இல்லை குருக்கள் தனி, துறவிகளும் மக்களும் ஒன்று அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி? உண்மைதான். நான் பெரும் 2 பிரிவுகளாக பிரிக்கும்போது, ஒரு பக்கம் கிளரிக்ஸ், இன்னொரு பக்கம் லெய்டி, அதாவது திருப்பட்டத்தினர், இன்னொரு பக்கம் பொதுநிலையினர் என்று சொன்னேன். அப்படி என்றால் துறவிகள் யார்?
துறவிகள் கூட பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக அர்ப்பண வாழ்வு சபையினர் என்று சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலிக்க வாழ்வு அமைப்புகள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, உலகுசார் சபைகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதில் என்னவென்றால், இந்த குழு மூன்றாவது குழுதான். அவர்களுடைய உறுப்பினர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? அவர்கள் திருப்பட்டத்தினரிடையே இருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது பொதுநிலையரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். அவர்களுக்கு என்ன தனிச்சிறப்பு என்று கேட்கும்போது, drawn from both the groups are members of religious or members of consecrated life. இரண்டு குழுவிடமிருந்தும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய தனித்துவம் என்ன என்று கேட்கும்போது, அவர்கள் நெருக்கமாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற, முக்கியமாக அந்த நற்செய்தி அறிவுரைகளை வார்த்தைப்பாடுகளாகவோ மற்ற வாக்குறுதிகளாகவோ ஏற்றுக்கொண்டு பின்பற்ற அழைக்கப்படுகிறவர்கள் தான் இந்த துறவிகள். கான்சக்ரேட்டட் பர்சன்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த கான்சக்ரேஷன் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாரும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான். இந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்ற சிறப்பான வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது, நற்செய்தி அறிவுரைகளை வார்த்தை பாடுகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற 3 நற்செய்தி அறிவுரைகளை வார்த்தை பாடுகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். தங்கள் சபையின் தனிவரத்துக்கேற்ப அவர்கள் திருத்தூது பணியையும் செய்கிறார்கள். இவர்கள்தான் துறவிகள். ஆக துறவிகளும் திரு அவையில் மிகவும் முக்கியமான ஒரு அங்கத்தை பெறுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அர்ப்பணத்தால், வார்த்தைப்பாடுகளால், அவர்களுடைய திருத்தூது பணியால், நற்செய்தி அறிவிப்பு பணியால் இவர்களும் திரு அவையிலே இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் அவர்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய நிலைக்கேற்ப புனிதத்தை தேட வேண்டும். ஆண்டவரே, இந்த துறவிகள் பற்றி சொன்னீங்க, அவங்களுடைய வார்த்தை பாடு கொடுக்கறதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ அதை தாண்டி இன்னும் வேற என்ன துறவியர்களுக்கான தனித்தன்மைகள் இருக்குது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. துறவிகளை பொறுத்த மட்டில் ஆண்டவரை ஒத்திருப்பது வார்த்தைப்பாடுகளால் என்று பார்க்கிறோம். திரு அவை சட்டத்தில் இந்த நற்செய்தி 3 அறிவுரைகளை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்குது. 599, 600, 601. அதை தொடர்ந்து சட்டம் 602 சகோதரிகளின் அல்லது சகோதரர்களின் குழும வாழ்வு என்பது கம்யூனிட்டி லைஃப், அது அவர்களுடைய 2வது முக்கியமான ஒரு பண்பாக அமைகிறது. இதை தாண்டி அவர்கள் ஒரு விதத்தில் ரிலிஜியஸ் என்னும்போது செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்டு, ஃபூகா முந்தி, உலகிலிருந்து சற்று அப்பால் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தனி உடுப்பு, அந்த அவர்களுடைய இல்லத்திலே அடைப்பு பகுதி. நீங்கள் உலகில் இருந்தாலும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். இவை 3ஐயும், வார்த்தைப்பாடுகள், குழும வாழ்வு, உலகிலிருந்து அப்பாலிருந்து உலகத்துக்கு பணிபுரிவது, இப்படி இந்த நிலை துறவிகளில் இருக்கிறது. உண்மையாகவே துறவிகளின் பங்கு மிக மிக முக்கியமானது திரு அவையில். அதான் அந்த இருபால் துறவியர்கள், ஆண் பெண் துறவியர்கள் நிறையா செய்கிறாங்க. ஸ்கூல்ஸு, அந்த மிஷன் இந்த மிஷன் நிறையா செய்கிறாங்க இல்லையா? மேபி மக்கள்கிட்ட கூட ஒரு சில டைமில் ஏன்னா இவங்க என்ன டைரெக்டாக 1000க்கு கீழே வராங்களா, இல்லை இவங்க தனியாக டைசஸ்க்கும் இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா, பங்கு தந்தைக்கும் அங்கே இருக்கிற கண்ணீர் இல்லத்துக்கெல்லாம் என்ன தொடர்பு, இது மாதிரியான ஒரு தொடர்பு நிலைகள் எப்படி இருக்காண்டவர்? இது தெளிவாக புரிந்து கொண்டால்தான் மறை மாவட்டத்தில் துறவிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும், சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஒரு பக்கம் ஆயர்கள், மறைமாவட்ட குருக்கள், பொதுநிலையினர் துறவிகளின் தனித்துவத்தை மதிக்க வேண்டும். ஏன் இத்தனை சபைகள் இருக்கின்றன? எல்லா சபைகளுமே ஆண்டவர் இயேசுவின் ஒரு வாழ்க்கை நிலையை பின்பற்றுகின்றன, பிரதிபலிக்கின்றன. ஆண்டவர் போதித்தார், குணப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார், ஜெபித்தார். இவற்றையெல்லாம் பின்பற்றி உள்வாங்கி ஏதாவது ஒன்று தூய் ஆவியால் கொடுக்கப்பட்ட தனி வரமாக இத்தனை சபைகள் இருக்கின்றன. அவர்களுடைய தனித்துவம், பேட்ரிமனி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கேரிசம் என்று சாதாரண மொழியிலே சொல்லுவோம். அவருடைய தனி வரம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பக்கத்தில் அந்த தனி வரத்தை பாதுகாக்க ஒவ்வொரு காங்கிரிகேஷன், ஒவ்வொரு சபையும் அதற்கென்று விதிகளை அமைத்து கொள்ளலாம் என்று சட்டத்திலே சொல்லியிருக்கிறது 586.
அதில் யாரும் தலையிடக்கூடாது. சபையினுடைய உள் விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது. இது ஒரு பக்கம். அவர்களுடைய வாழ்வு முறை, அவர்களுடைய தனி வரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தால் திரு அவை சட்டமே சொல்லுகிறது, 3 காரியங்களில் அவர்கள் ஆயரின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். சட்டம் 678 இவ்வாறு சொல்லியிருக்கிறது. கேர் ஆஃப் சோல்ஸ், ஆன்மாக்கள் மீது உள்ள அக்கறை. யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் திருப்பலி நிறைவேற்றக்கூடாது. ஆயர் அதை கண்காணிப்பார். அதே போல திருவழிபாடை பற்றி நாம் பார்த்தோம். ஆயருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் திருவழிபாட்டில் பங்கேற்க வேண்டும், மாற்றங்களை புகுத்த வேண்டும், புதுமையை புகுத்த வேண்டும். இறுதியாக மிக முக்கியமானது அவருடைய திருத்தூது பணி. ஒரு ஆயர் அழைத்தால் தான் அந்த மறைமாவட்டத்துக்கு அவர்கள் வர முடியும். இப்படி ஒரு பக்கம் சில காரியங்களில் ஆயரின் அதிகாரத்திற்கு உட்பட்டும், சில காரியங்களில் தங்கள் சபையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் அவர்கள் செயல்படுவார்கள். ஆக எல்லாருமே திரு அவையின் நன்மைக்காக இருக்கிறார்கள், எல்லாரும் குடும்பமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது அப்படியே கடவுள் தன்னுடைய படைப்பில் அவங்கவுங்களுக்கு வெவ்வேறு ரோலை கொடுத்த மாதிரி அது அப்படி பார்க்குறப்ப அனைவரும் சமம். ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு வெவ்வேறு பணிகளை செய்கிற மாதிரி தெரியுது. அதில் துறவிகளுடைய நம்ம திரு அவையில் எவ்வளவு பெரிய பங்கேற்பு, அவங்க வழியாக எவ்வளவு பெரிய உதவிகள், சமூக பணிகள் எல்லாம் நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவரே, இந்த இறை மக்களை இந்த 3 நிலையிலேருந்து நம்ம பார்த்தோம் இவ்வளோ நேரம். ஆனால் இது எல்லாம் இணைந்த இந்த திரு அவை என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய திருவுடலாம் திருப்பிள்ளைகளாகிய நம்ம ஒரு பயணம் அப்படிங்கிறோம். இது நம்ம யூப்ளியோட ரொம்ப ஈஸியாக ஒத்து போகுது. ஏன்னா இது ஒரு திருப்பயணம், எதிர்நோக்கின் திருப்பயணிகள்னு நம்ம நோக்கே அவர் கொடுத்துருக்கிறார், ஒரு லட்சணை கொடுத்து கருப்பொருளே. அப்போ திருப்பயணிகள், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே திருப்பயணிகள். ஆனால் எதை நோக்கிய திருப்பயணி? அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணம்ங்கிறோம். இது என்ன ஆண்டவர், இது எப்படி திரு அவை என்பது அந்த போட்டெல்லாம் வச்சு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை அப்படியே இணைச்சி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உண்மைதான், திரு அவை ஒரு திருப்பயணத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜூபிலியினுடைய லட்சணை மாதிரி திருப்பயணிகள் எதிர்நோக்கோடு பயணம் செய்கிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலேயே ஏன் ஒவ்வொரு நாளும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று தான் ஆசிக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்த அந்த அருமையான ஜெபத்திலேயே நாம் சொல்லுகிறோம், உம்முடைய விருப்பம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறட்டும். ஆண்டவர் ஜெசமனி தோட்டத்தில் கடைசியாக எவ்வளவுதான் நம்மை அன்பு செய்தாலும் அவர் சாவை கண்டு பயந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது. தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும். கடைசியாக நம் ஆண்டவர் இயேசுவை சிலுவை மரணத்துக்கு உண்மையாகவே துணிச்சலோடு உட்படுத்தியது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீராத ஆசைதான். இறைவனுடைய விருப்பம், இறை ஆட்சி இங்கேயே நடைபெற வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் எவ்வளவுதான் நாம் ஆசைப்பட்டாலும் இறை ஆட்சியின் நிறைவு விண்ணகத்தில் தான். அங்கே இறைவனின் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே இருக்காது. அந்த விண்ணகத்தை நோக்கி, முழுமையான இறை ஆட்சியை நோக்கி நாம் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை திரு அவையின் பல்வேறு நிலையில் இருப்பவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன் மற்ற சபையினர் கூட சில நேரத்தில் சொல்லுவார்கள், சாமி பரலோகம் போகணும் சாமி என்று சொல்வார்கள். இதுதான் கிங்டம் ஆஃப் காட், இறை ஆட்சியின் முழுமையை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். இங்கே எதுவும் நிரந்தரம் அல்ல. எனவே அன்போடு, நீதியோடு, உண்மையோடு இங்கே வாழ வேண்டும். நாம் சந்திக்கின்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்ந்து நிறைவை காண வேண்டும் என்பதில் திரு அவையின் ஒவ்வொரு உறுப்பினரும் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். திரு அவையை பார்த்தா ஒரு பக்கம் மறைபொருளாக இருந்து விளக்கப்பட்டு யார் யாருங்கிறத பார்த்து நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. விண்ணகத்தை நோக்கிய ஒரு பயணம். ஏன்னா இந்த விண்ணகத்தை நோக்கிய பயணம், ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. நம்ம தாய் வீடு நம்ம விண்ணகம்னு சொல்கிறோம். அந்த கிறிஸ்துவோடு இணைகின்ற, தந்தையானவரோடு இணைகின்ற அந்த திருப்பயணம், இந்த திருப்பயணத்தில் ஆண்டவரே இந்த முழு திரு அவைக்கும்
டக்குன்னு ஒரு மாடலாக சொல்லணுன்னா மாதாவை சொல்லிடலாங்கிற மாதிரி. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்துக்குமே மாதாவை வச்சு பார்த்துடலாம் மாட்டேங்குது. ஏன்னா அன்னை மரியா எல்லா ரோல்லையும் இருந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு கடவுளின் மகனையே பெற்றுக் கொடுத்த இறைவனின் தாயாக இருந்து, அதே நேரத்தில் ஒரு பொதுநிலையினராக இருந்து, அதே நேரத்தில் அவருடைய விண்ணக பயணத்திற்கு மண்ணகத்தில் எப்படி வாழ்ந்தார், இதெல்லாமே நமக்கு ஒரு மாடல்னு ஒரு சூப்பராக தனியாக ஒரு கொள்கை திரட்டாக தராமல் மாதாவை இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் இந்த திரு அவையில் இணைச்சிருக்கிறதே, மாதாவை நம்ம கடவுளாகவும் பார்த்துடக்கூடாது, அதே நேரத்தில் மாதா எவ்வளவு நமக்கு எடுத்துக்காட்டுங்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவரே, எதனால் இங்கே மாதாவுக்குன்னு தனியாக கொள்கை திரட்டு தரல, எதனால் இப்படி இங்கே தனியாக மாதாவை பற்றிய விளக்கம் திரு அவையில் இணைச்சி போட்டிருக்கிறாங்க, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையாகவே வத்திக்கான் திருச்சங்கம் பல்வேறு விண்ணப்பங்களிடையே அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவை பற்றி தனியாக ஒரு கொள்கை திரட்டு ஏற்படுத்தாதது வியப்பில் ஆழ்த்துகிறது. எவ்வளோ பேர் கேட்டுக்கொண்டார் தனியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எவ்வளவுதான் மாதா பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் திரு அவையின் ஒரு உறுப்பினர், அந்த உறுப்பினர் இங்கேயே இருக்கட்டும் என்று கிபி 431ஆம் ஆண்டு கவுன்சில் ஆஃப் எஃபேசு திருச்சங்கத்திலேயே மிக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டது, மாதா கடவுளின் தாய், நாட் மியர்லி கிறிஸ்தோதோகோஸ் பட் தெயோதோகோஸ், கடவுளின் தாய் என்று. வத்திக்கான் சங்கமம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1500 ஆண்டுகளுக்கு பிற்பட்டும் அந்த கொள்கையை, அந்த அறிவிப்பை மாற்றவில்லை. மாதா ஒரு பக்கம் கடவுளின் தாய், அதை மறந்துவிடவே கூடாது. நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். அத்தகைய தாய் என்பதை மீண்டும் வத்திக்கான் திருச்சங்கம் திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது. ஷீ இஸ் அவர் இன்டர்செசர், ஷீ இஸ் கன்சர்ன்ட் அபவுட் அஸ் என்று அதை வலியுறுத்துகிறது. அதனால் மாதா பக்தி உண்மையாகவே வளர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய அப்பா அம்மா நம்மை மறித்தாலும் மறப்பதில்லை, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். வாழ்நாளிலே பரிந்து பேசிய மாதா தொடர்ந்து பரிந்து பேசுகிறார். அது ஒரு பக்கம், மாதா திரு அவையின் அன்னை என்பது. இன்னொரு பக்கம், ஆல் ஆர் கால் டு இமிட்டேட் த ஃபெய்த் அண்ட் சேரிட்டி ஆஃப் மதர் மேரி. நம் எல்லாருக்கும் மிகச்சிறந்த மாதிரிகை நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. நம்பிக்கையில், பிறர் அன்பில் அவருடைய வாழ்க்கை முறை. எனக்கு மிக பிடித்த ஒரு ஜெபம் நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் எக்லேசியா இன் ஆசியா என்ற அந்த மடலின் முடிவில், அம்மா இறை வார்த்தையை கேட்டாயே, உம்மை போல நாங்களும் கேட்க வேண்டும். அம்மா உன் உறவினருக்கு உதவி செய்ய விரைந்து சென்றாயே, நாங்களும் செய்ய வேண்டும். அம்மா சிலுவை அடியில் நின்றாயே, நாங்களும் நிற்க வேண்டும். அம்மா துயருற்றிருந்த சிதறுண்டு போக இருந்த திரு அவையை ஜபத்தினால் கட்டி காத்தாயே, நாங்களும் எல்லாவற்றிலும் மாதிரி திரு அவையின் சிறப்பான உறுப்பினர். இருந்தாலும் உறுப்பினர் தான். நான் அதற்காகத்தான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியாக மட்டும் மாதாவை பார்க்காதீர்கள், அரசிதான், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசிதான். அதைவிட அதிகமாக மாதா இஸ் ஆ சிஸ்டர் இன் த பில்கிரிமேஜ் ஆஃப் ஃபெய்த். நம்பிக்கை பயணத்தில் நம்முடைய சகோதரி, அதை மறந்து விடாதீர்கள். அதே போலத்தான் ஏன் அமல உற்பவ பெருவிழாவிலும் கூட இந்த அமல உற்பவம் டிசம்பர் 8ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடுகிறோமே, மாதா ஏதாவது செய்து அதை சம்பாதித்தார்களா? எல்லாம் ஆண்டவருடைய அருள். எனவே அவர் திரு அவையின் உறுப்பினர், திரு அவைக்காக பரிந்து பேசுகிறார், திரு அவைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவற்றையெல்லாம் இந்த திரு அவை பற்றிய இந்த கொள்கை திரட்டிலே மிக தெளிவாக மாதாவை பற்றி எடுத்து கூறுகிறது இந்த வத்திக்கான் ஏடு. அதான் என்ன, இந்த வத்திக்கான் ஏட்டில் அழகாக மாதாவை பற்றி ஒரு 3 விதமான டாப்பிக்கில் விவரிக்கிறாங்க. நிறைவாழ்வு திட்டத்தில் கன்னிமரியாவினுடைய பங்கு, அடுத்தது திருச்சபையில் தூய கன்னிமரியா, இன்னொன்று திரு அவையில் தூய கன்னிக்கான வணக்கம் என்னெல்லாம் செய்யணும். இந்த 3ஐயுமே நீங்கள் அப்படியே அழகாக ஒரே இதில் சொல்லியிருக்கீங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நமக்கு அன்னை மரியாவை பற்றிய ஒரு வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி, இப்போ முக்கியமாக இந்த அன்னை மரியா வணக்கம் ஒரு பக்கம் அவர்கள் நம்ம வாழ்க்கைக்கான முன்மாதிரி. இந்த அன்னை மரியாக்கு கொடுக்கப்படுகிற வணக்கம், அந்த வித்தியாசம்
அதில் இருக்கிற புனிதர்கள் கொடுக்குற வணக்கம், இந்த மாதிரியானதுலேயும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அதை பற்றி விளக்கமும் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த இன்னுமா நம்மளை பார்த்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பார்த்து பல பேர் சொல்கிற விஷயம் இதுதானே, நீ இயேசுவோட மாதாவை தான் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிறாங்க. நற்கரணை பூசை நடந்துட்டு இருக்க நேரத்தில் போய் ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு புரிதல், ஏன்னா 2ஆம் வத்திக்கான் சங்கம் வந்து 60 வருஷம் ஆகியும் இன்னுமே நம்ம ஒரு பக்தர்களாக இருக்கிறோம், சீடர்களாக மாறணும். மாதா தான் சீடர்களுக்கெல்லாம் சீடர். ஆனால் அதை விட்டுட்டு இன்னுமே மாதாவை ஒரு மாதிரி நம்ம கடவுள் தன்மையில் பார்த்துட்ருக்குறோமோ அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல, கொஞ்சம் விளக்குங்க. உண்மையாகவே எல்லா நம்பிக்கையாளரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல, கடவுள் ஒருவர், அவர் 3 ஆட்களாக இருக்கிறார். கடவுளின் தாய் மரியா. உண்மையாகவே புனித பெர்னார்ட் போன்றவர்கள் எல்லாம் அந்த மரியா அன்பு தாய் சொன்ன ஆம் உமது விருப்பம் நிறைவேறட்டும், உமது வார்த்தையின்படி ஆகட்டும், அது மிக மிக முக்கியமானது. மிக நெருக்கமாக ஆண்டவர் இயேசுவோடு உடன் உழைத்தவர்கள் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மரியாவினுடைய தனிப்பட்ட பங்கை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் ஒன்றை ஒருபோது மறந்துவிடக்கூடாது, மரியா கடவுள் அல்ல, மரியா மனுஷி. ஆனால் நம்பிக்கையாளருக்கு முன்மாதிரியாக இருக்கிற மனுஷி, சிறப்பான மனுஷி. அவரை உற்று பார்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபமாலை பக்தியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஜெபமாலை ஆண்டவருடைய முழுமையான மறைபொருளை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், இந்த சந்தோஷ தேவ ரகசியங்கள், ஜாய்ஃபுல் மிஸ்டரிஸ், ஆண்டவருடைய பிறப்பை சார்ந்த நிகழ்வு. அண்மையில் நம்முடைய திருத்தந்தை 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஒளியின் ரகசியம் என்று ஆண்டவருடைய வாழ்வையெல்லாம் இணைத்தார். அதே போல் மற்ற துக்க தேவ ரகசியங்கள் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி, மகிமை தேவ ரகசியங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பு வெற்றியை பற்றி, எல்லாவற்றையும் சேர்த்து தான் கொண்டாடுகிறோம். பாஸ்கா மறைபொருளை சேர்த்து தான் கொண்டாடுகிறோம். கபிரியேல் தூதரின் வார்த்தையை, எலிசபெத் அம்மாவின் வார்த்தையை பயன்படுத்தி, ஏன் கபிரியேல் தூதர் வாழ்த்துகிறார் என்றால் கடவுளே வாழ்த்துகிறார் என்று அர்த்தம். நான் அதைத்தான் அண்மையிலே நான் புரிந்து கொண்டேன். மாதாவிடம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடவுளே சொல்வது. ஏனென்றால் இறைவாக்குனர் சொல்வது, கடவுள் சொல்வது என்றால் கபிரியேல் தூதர் சொல்வதும் கடவுளை சொல்வது. அந்த வார்த்தை தான் முதல் பகுதி. 2வது பகுதி, அம்மா எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோமே, அதை கூட நான் அண்மையில் தான் மிக நன்றாக புரிந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது, அம்மா உடனிருந்தாயே, நாங்கள் மரிக்கும் போதும் உடனிரு, எங்கள் மீது அக்கறை காட்டு, எங்கள் துன்பத்தை குறைத்து விடு உன்னுடைய ஜெபத்தால். அருமையான ஜெபம். ஆனால் எப்போது அதை ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு அர்த்தமுள்ள விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதுதானே தவிர, மரியா ஒரு நம்பிக்கையாளர், மிக உன்னதமான நம்பிக்கையாளர். மரியா ஒரு புனிதர், புனிதர்களிலெல்லாம் தலை சிறந்தவர் என்பது மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு, இறை வார்த்தை மரியா, இறை வார்த்தையை சிந்தித்த மரியா, நற்கருணை ஆண்டவரை வாழ்ந்த மரியா, துன்புற்ற மரியா, மீட்பு பணியிலே பங்கெடுத்த மரியா என்று அவரை உற்று பார்த்து நாம் எல்லாரும் மரியாவை போல மாற வேண்டும். நாம் எல்லாரும் கடவுளை போல மாற வேண்டும் நான் என்று எப்போதும் பிரசங்கம் வைப்பதில்லை. இங்கே இந்த மரியாயின் பெருவிழாவுக்கு 1000 பேர் வந்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற ஆண்களும் பெண்களும் எல்லாரும் மரியாவாக மாற வேண்டும், ஒவ்வொரு மரியாவாக வீட்டிலே இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதுண்டு. உண்மையாலுமே அப்படியே மாதாவை ரசித்து சொல்கிறீங்க. ஏன்னா இந்த அன்னை மரியாவை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அன்னையின் வழியாக இயேசுக்கிட்டு தான் போவோம். நிறைய பிரிவினை சகோதரர்கள் வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ மாதாவை முக்கியத்துவம் படுத்துறது இயேசு விட்டுறோன்னு. இல்லவே இல்லை. அதனால தான் மாதா தொலைக்காட்சி கூட த்ரூ மேரி டு ஜீசஸ் அப்படின்னு அழகாக போட்டிருக்கோம். நான் மாதாவை முன்னிலைப்படுத்துவது நம்ம மனுஷனாக ஒரு மனுஷியாக இருக்கிற பெண்ணின் வழியாக நம் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆண்டவரே. இப்போ இந்த திரு அவை என்ற இந்த கொள்கை திரட்டில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். இதில் ரொம்ப மையமானது அந்த பொதுமக்கள், பொதுநிலையினர் அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலான்ட்டு, இந்த பொதுநிலையினர் அவர்களுக்கான தலைமைத்துவம், அவர்களுக்கான பங்கேற்பு திரு அவையில் இன்றைய காலகட்டத்தில் இந்த யூபிலி ஆண்டில் எப்படியெல்லாம் இன்னும் என்கரேஜ் பண்ணணும், அதை எப்படி நம்ம அங்கீகரிக்கணும், அவங்க பொதுநிலையினரும் அதை எப்படி உணரணும்,
அவருடைய தலைமைத்துவம், அவர்களுக்கான பயிற்சிகள், அவர்களுக்கான பங்கேற்பு அமைப்பு முறைகள், பங்குல பல்வேறு விதமான அமைப்பு முறைகள், இதெல்லாமே எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது? இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நிறைவு பெற்று 60 ஆண்டுகள் ஆனாலும் கூட ஒரு பக்கம் பொதுநிலையினர் தங்கள் உரிமைகளை, கடமைகளை சரியாக புரிந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் அவர்களுடைய மாண்பு பல நிலைகளில் எங்கொன்றும் அங்கொன்றுமாக மதிக்கிறார்கள், பல நிலைகளிலே மதிக்கப்படவில்லை என்றும் சொல்ல வேண்டும். என்னுடைய கருத்துப்படி ஒரு அருள் பணியாளர் திருப்பலிக்கு தலைமை தாங்குகிறார். அதை தவிர ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்குவதை தவிர மற்ற நிலைகளிலே இந்த முப்பெரும் பணிகளிலே பொதுநிலையினர் பங்கேற்பது ஊக்குவிக்கப்பட வேண்டும். அப்படி எல்லாரும் இந்த முப்பெரும் பணி என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேனே, போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணியில் பொதுநிலையினர் பங்கேற்க வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். முக்கியமாக பங்கு அளவில் கட்டாயமாக சட்டத்தினால் விதிக்கப்படுகின்ற சட்டம் 537 படி ஒவ்வொரு பங்கிலும் ஒரு நிதிக்குழு இருக்க வேண்டும். ஒரு அருள் பணியாளர் என்னுடைய பங்கில் 100 ரூபாய் தான் மாத வருமானம் என்று சொன்னால் கூட அந்த 100 ரூபாய் கூட ஒரு நிதிக்குழுவினால் அவர்களுடைய புரிதலோடு உண்மையாகவே அவையெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்று திரு அவை கேட்டுக்கொள்கிறது. பாருங்கள். அதே போல் பங்கு அருள் பணி பேரவை, பாரிஷ் பாஸ்டரல் கவுன்சில் 536 படி, அதன்படி ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் சட்டத்திட்டங்கள் இருக்கணும். இதெல்லாம் அவர்கள் பங்கேற்க வாய்ப்பு. இவை இல்லாமல் எத்தனையோ பப்ளிக் அசோசியேஷன்ஸ், பயஸ் யூனியன்ஸ், இவை எல்லாவற்றிலும் பொதுநிலையினர் சேர்ந்து திரு அவையின் பணியிலே பங்கு பெற ஊக்குவிக்கப்பட வேண்டும். அது ஒரு பக்கம். அதே போல் மறை மாவட்ட அளவில் பல்வேறு பங்கேற்பு அமைப்புகள் இருக்கின்றன. பொதுநிலையினருக்காக மறை மாவட்ட நிதிக்குழு, ஏன் காலம் சரி என்றால் ஒரு மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தையாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு சகோதரியாக இருக்கலாம், அருள் சகோதரியாக இருக்கலாம். ஒரு சாதாரண பொதுநிலையினராக மறை மாவட்டத்தின் பொருளாளர் இருக்க முடியும். திரு அவை ஏற்கனவே 1983ஆம் ஆண்டே இவற்றையெல்லாம் லெஃப்ட் இட் ஓப்பன், திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் அதை நிறைவேற்றுவதில்லை. ஒரு தவறான புரிதல், பொதுநிலையினர் என்றால் அவர்கள் நேர்மையாக செயல்படுத்த மாட்டார்கள் என்றெல்லாம் ஒரு தவறான புரிதல். நற்செய்தி அடிப்படையில் மனசாட்சியுள்ள திறமை மிக்கவர்கள் இதுபோல நிர்வாக செயல்பாடுகளில் நான் சொன்னது போல சமூகத்தில், உலகில் எந்த அளவுக்கு நற்செய்தி மனநிலையால் ஊடுருவ வாய்ப்பளிக்கின்ற பணிகளில் திரு அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்களுடைய பங்கேற்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதை போதுமான அளவு செய்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் ஒரு வளர்ச்சி தெரியுது இல்லையா ஆண்டவரே? இந்த 60 ஆண்டில் நீங்கள் சொன்னதில் ஓரளவுக்கு ஒரு சில பங்குகளில் பொதுநிலையினர் பங்கேற்பெல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதனால தான் ஒரு வேளை திருத்தந்தை மீண்டும் மீண்டும் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை வந்துட்டு படிக்க வைக்கிறாரு இந்த யூபிலி ஆண்டில். ஏன்னா நம்ம இந்த யூபிலி ஆண்டில் போய் ஏன் இதுக்கு போய் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னா இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலையேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீண்டும் ஒரு அழைப்பு. ஒரு பக்கம் ஜூபிலி, இன்னொரு பக்கம் இந்த சினட், சென்ற ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு நடக்கின்ற ஆயர்கள் மாமன்றத்தினுடைய வெளிப்பாடு. கம்யூனியன், எல்லாரும் ஆயர்கள் மட்டும் கம்யூனியன் இல்லை, எல்லாரும் ஒன்றிப்பில் இருக்க வேண்டும், எல்லாரும் பங்கேற்க வேண்டும். பார்ட்டிசிபேஷன், பங்கு குருக்கள் மட்டுமல்ல, ஆயர்கள் மட்டுமல்ல, திரு அவை முழுவதும் பங்கேற்க வேண்டும். அடுத்தது மிஷன். உண்மையாகவே எல்லாருக்குமே இந்த திருத்தூது பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது, நற்செய்தி அறிவிக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாம் எப்போது நடக்கும்? பொதுநிலையினருடைய உண்மையான இயல்பு, அவர்களுடைய கடமை, உரிமை, இவை எல்லாவற்றையும் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், கடமை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப திரு அவையின் செயல்பாடுகள் அமைய வேண்டும். உண்மையுமே இந்த ஒரு ஜனநாயகத்தன்மை அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பங்கு பேரவையில் கூட பங்கு பேரவை தலைவர், பங்கு தந்தை, தலைவருங்கிற வார்த்தை கூட இல்லை, இப்போல்லாம் ஒருங்கிணைப்பாளருங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ப்ராக்டிக்கல் தியாலஜி இப்போ நான் அமெரிக்காவில் படித்தப்ப அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இஸ் எ கோஆர்டினேட்டர், நாட் அ லீடர். ஏன்னா அங்கே ஒரு ஜனநாயகத்தன்மை, இப்போ ஒரு மதிப்பில் வந்துட்டு தலைவர்னோடனே பெரிய ஆளாக நினச்சிடக்கூடாது. அப்போ திரு அவையில் வந்துட்டு அந்த ஒரு விதமான ஒரு ஜனநாயக மனநிலையும் ஒன்றிப்பு மனநிலையும் அதிகமாக வரணுங்கிறத மீண்டுமா நம்ம பார்க்க முடியுது ஆண்டவரே. இந்த நேரத்தில்
இவ்வளவு நேரம் நம்ம பேசின இந்த திரு அவையினுடைய உறுப்பினர்களாகிய 3 விதமான நிலைகளில் இருக்கிற இந்த ஆட்சி அமைப்பாளர்கள், மேபி நம்ம அருட்பணியாளர்கள்னு எடுத்துக்கலாம், அடுத்தது துறவியர்கள், அடுத்தது இறைமக்கள், இவர்களுக்கான ஒன்றிப்பு பற்றி இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக ஓகே, நம்ம ஐடியாலஜிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது, இவங்களுக்குள்ளே எப்படி ஒன்றித்து ஒருவர் சப்போர்ட்டாக இருந்து ஒரு குடும்பமாக பயணம் செய்யணும். ஏன்னா இங்கே யூபிலி ஆண்டுக்கு அதுதானே ரொம்ப தேவை. ஸோ அதை பற்றி உங்களுடைய சிந்தனை. திருத்தந்தை அண்மை காலங்களில் அதிகமாக இந்த கிளரிக்கலிசம், அதாவது மற்றவர்களை திருப்பட்டத்தினர், இந்த கிளரிக்ஸ் எல்லாம் தாங்கள் மேலானவர்கள் என்ற மனப்பாங்கை விட்டுவிட்டு மக்களுக்கு உரியது அவர்களுடைய மாண்பு இவற்றை மதிக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல் துறவிகளும் கூட மறைமாவட்ட குருக்களையோ அல்லது பொதுநிலையினரையோ குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தினர். பவுலடியாருடைய உடலின் உறுப்புகள் நிலைதான் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புக்கும் அதனுடைய மாண்பு உண்டு, அதனுடைய கடமை உண்டு, பங்கேற்பு உண்டு. கை காலை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது என்று சொன்னார். நாம் எல்லாரும் ஒரே உடலின் உறுப்பாய் இருக்கிறோம் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டால் ஒரு உறுப்பு மற்ற உறுப்பை கேலி செய்யாது, நையாண்டி செய்யாது, மதிக்கும். கண்ணீர் வடிக்கிறது காலில் இரத்தம் வந்தால். அதுபோலத்தான் நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தினர், ஒரே திருமுழுக்கு, ஒரே கிறிஸ்து நமக்காக இறந்தார், ஒரே கிறிஸ்துவின் பணியிலே பங்கெடுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு குடும்பமாக செயல்பட வேண்டும், ஒரே உடலாக செயல்பட வேண்டும் என்பது இந்த சூழ்நிலையில் நமக்கு தெளிவாகிறது. உண்மையுமே அந்த திருவை, அதனால தான் நம்ம வந்துட்டு சர்ச் இஸ் ஹோலி அண்ட் ஹியூமன் அப்படிங்கிறோம். ரெண்டுமே கலந்தது. மறைபொருள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் இறை மக்கள், மனிதத்தன்மையும் அந்த ஆன்மீகத்தன்மையும் இணைந்த ஒரு அற்புதமான திரு அவையாக, ஒரு குடும்பமாக, கிறிஸ்துவனுடைய உடலாக நம்ம பயணம் செய்கிறோம். இந்த திரு அவையை பற்றி ஒரு அற்புதமான செய்திகளை வழங்கிய உங்களுக்கு அன்பான நன்றி ஆண்டவரே. மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களை, இவ்வளவு நேரம் திரு அவை என்ற இந்த ஒரு அற்புதமான கொள்கை திரட்டு எவ்வளவு நம்ம எல்லாம் நேரடியாக வந்து அடைந்திருக்கிறது. திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இறை மக்கள், பீப்புள் ஆஃப் காட். அதில் எல்லாருமே கடவுள் பார்வையில் சமம், அந்த புனிதத்தன்மையிலே சமம் என்பதை உணர முடிகிறது. அடுத்தது புனிதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அனைவரும் என்பதையும் புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி அவரவர்களுக்கான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியில் நம்ம பங்கேற்பது, அதில் ஒரு சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அன்னை மரியாவை ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடிந்தது. நமது அன்பு ஆயர் நம்மோடு இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்ததையெல்லாம் வாழ்வாக மாற்ற முயற்சி செய்வோம். நிச்சயமாக இந்த யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் எல்லாருமே விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகளாக ஒன்றிணைந்து பயணம் செய்வோம். அன்பு நேயர்களே, இதோ இன்றைய அமர்வு நிறைவு பெறுகிறது. மீண்டுமாக நாம் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 4 கோட்பாடுகளில் மிக அற்புதமான வாழ்க்கையோடு தொடர்புள்ள இன்றைய திரு அவை இன்றைய உலகில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாளை சிந்திப்போம். நன்றி.